Jingle all the way to VGP Marin Kingdom's Holiday Splash, December 22nd to January 1. Dive into joy with 5 daily shows from 11 AM to 5 PM. ஆக்சுவலி டிரெக்டர் வந்து லோகேஷ் அண்ணாவோட பெரிய ஃபேன். நம்ம படத்துலேயே அந்த கல்ச்சுரல் சாங்கில் பார்த்தீங்கன்னா அலோக்கின்னு அந்த கல்ச்சுரல் பேர் வச்சதுக்கு காரணமே உண்மையிலே நிறைய இடம் மேஜிக்காக ஃபீல் ஆச்சு. நாங்கள் ஷூட் பண்ணும்போது இந்த இடத்துக்கெல்லாம் கிளாப்ஸ் வரும்னு எதிர்பார்க்காத நிறைய இடம் வந்து முடி வெட்டுறதெல்லாம் அங்கேயே தான் ஸ்பாட்லேயே உட்காந்து ஓகே இந்த சீன் முடிஞ்சா இப்போ வெட்ட அடுத்த சீன் போகலாம். ஸோ அப்படி தான் போச்சு. அண்ட் இப்போ சீனு சார் வந்து அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இன்ஸ்டியூட், அவர்கிட்ட அவ்வளோ கதைகள் இருக்குது. அதில் வந்து எனக்கு எது சூட் ஆகுன்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டோரி சொன்னார். அண்ட் சீனு சார் கூப்பிட்டு பாரு அப்படின்னாரு. அந்த பிளேபேக் பார்த்து முடிச்சோடனே கண்ணத்தை பிடிச்சி கிள்னாரு. நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க விஜய் கல்யாணி. ஸோ இன்னைக்கு நம்ம யாரோட பேச போறோம் அப்படின்னா, ஜோ திரைப்படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, அதே மாதிரி கனா காணும் காலங்கள்ல பார்த்திருப்பீங்க. ஸோ ஏகன் அவர்கள் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஸோ இப்போ வந்து கோழி பண்ணை செல்லதுரையோட ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம், வெரி வெரி ஹாப்பி. பேக் டு பேக் நல்ல ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஏகன். பட் வில் ஸ்டார்ட் அப் வித் ஜோ. கனா காணும் காலங்கள் கழிச்சு உங்களுக்கு வந்து ஜோ வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியா நீ இப்போ கூட தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அந்த ப்ராசஸ் சொல்லும் அண்ட் இப்போ டு ரிசீவ் த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? டு பி ஃப்ராங்க், இந்த ரெஸ்பான்ஸ் வந்து நாங்கள் அந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இதுதான் இந்த படத்தோட ரெஸ்பான்ஸும் ஸ்ட்ராங்காக நாங்கள் பிலீவ் பண்ணிட்டு பண்ண ப்ராஜெக்ட் தான் இது. அண்ட் அதே தான் ஹரி அண்ணன் ரியோ அண்ணன் எல்லாருமே ரொம்ப வருஷமாக பழக்கம். அந்த படம் வந்து அதுக்கு முன்னாடி வேறு ப்ரொடக்ஷனில் பிச் ஆகி வேறு காரணங்களுக்காக ட்ராப் ஆகி அப்படி மாறிக்கிட்டு இருக்கும்போது அப்போது ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு சரி கடைசியாக வேறு யார்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட நான் தான் எடுத்துகிட்டு போய் பேசணும். இந்த மாதிரி கதை இருக்குது, அண்ணன் பண்ணுறாரு, அதில் எனக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. முன்னாடியே அது கதைன்னு ஆரம்பிக்கும் போதே அந்த கேரக்டர் நான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதில் எனக்கும் இருக்குன்னு அப்பா கதையில் நீ கான்ஃபிடென்ட்டான்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் தான் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அப்பாவே கதை கேட்டார். ஸோ மோரார்லெஸ் அந்த டீம் மேலே ஆல்ரெடி ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்துச்சு. ஸோ அந்த டீம் தான் இப்போ இத்தனை வாரங்கள் கழிச்சும் போய்கிட்டே இருக்கு தியேட்டர்ல. ரைட். அண்ட் ஐ திங்க் ப்ரொடக்ஷன் ஹவுஸா வந்து உங்களுடைய டெபியூ ஃபிலிம் இல்லையா? டு பிரிங் இட் ஆன் தியேட்டர்ஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் சேலஞ்சஸ்ங்கிற அடிப்படையில் நிறைய இருந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க, அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? சேலஞ்சஸ்ன்றதை விட இப்போ அந்த இதில் தான் எங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைச்சிது. இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நம்மளோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், ஜோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் பார்த்துருந்தீங்கனாலே அங்கே நமக்கு வந்தவங்க எல்லாருமே பார்த்தா பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஃபைனான்சியர்ஸ் அவங்களாம் தான் வந்தாங்க. பட் அவங்க ஸ்டேஜில் வந்து பேசினதுமே அதுதான், நம்ம ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒன்று பண்ணும்போது அதுக்கு நம்ம நல்ல நோக்கத்தில் இருக்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அப்படி வந்து அதான் ஃபர்ஸ்ட் டெபியூ நம்மளோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆகும். பட் ஆனால் அது ரிலீஸ் பண்ணும்போது நம்ம மக்களுக்கு வந்து அது டெபியூ ப்ரொடக்ஷனாகவே தெரியாதது காரணம் நம்ம கிடைச்ச கான்டாக்ட்ஸ் தான். நிறையா பேர் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. மதுரை அன்பண்ணன், அதுக்கப்புறம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, இவங்க எல்லாருமே நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. சுரேஷ் காமாட்சி அண்ணன், இந்த மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ரைட். அண்ட் இந்த படத்தினுடைய பூஜை அப்போ நான் வந்திருந்தப்போவே அதோட இனாகிரேஷனுக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்திருந்தாங்க. அண்ட் ரிலீஸ் அப்பவும் வந்து லோகேஷ் அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் இந்த படத்தோட அவரும் வந்து டிராவல் ஆகிட்டு அந்த கனெக்ஷன் இருந்துகிட்டே இருந்தது இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்ல அண்ட் அவரோட இருக்கக்கூடிய அந்த பாண்ட். ஆக்சுவலி டிரெக்டர் வந்து லோகேஷ் அண்ணாவோட பெரிய ஃபேன். நம்ம படத்துலேயே அந்த கல்ச்சுரல் சாங்கில் பார்த்தீங்கன்னா அலோக்கின்னு அந்த கல்ச்சுரல் பேர் வச்சதுக்கு காரணமே லோகேஷ் அண்ணா ஃபேனு அப்படின்றதுனால தான். ஸோ அதனால் அவருக்கு டிரெக்டருக்கு சர்ப்ரைஸாக ஒன்று பண்ணணும் தான் நம்ம லோகேஷ் அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட் கிளாப் அடிக்கிறதுக்கு கூப்பிட்டோம். ஸோ அதுலேருந்து பார்த்தா அவர் ரியோன்னா ஆல்ரெடி பழக்கம். ஸோ அப்படி இருக்கும். நான் பர்சனலாக அந்த பூஜைக்கு அடுத்து பார்க்கவே இல்லை. நான் கரெக்டாக படம் ரிலீஸ்க்கு ஒரு நாள் முன்னாடியே கோழி பண்ண ஷூட்டுக்கு போயாச்சு. ஸோ அதனால் இந்த படத்தோட உண்மையாக சொல்லணும்னா ஜோவோட சக்ஸஸ் வந்து எப்போ எனக்கு சக்ஸஸ்ன்னு ஃபீல் ஆச்சுன்னா அங்கே தேனியில் போய் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறமா தேட்டரில் போய் பார்க்குறேன். அப்போது ஹவுஸ் ஷோ ஃபுல்லு. ஸோ ஃபுல் ஹவுஸ் ஷோவோட நான் ஒரு 3 வீக்ஸ்க்கு அப்புறம் நான் நடித்த படம் பார்க்குறேன். அங்கே இருக்கிறதுக்குலாம் எக்ஸைட் ஆகிறாங்க. இந்த காமெடிக்கு சிரிக்கிறாங்களா அப்படின்னு நம்மளுக்கே தோணும்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இதுதான் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸாக இருக்கு அப்படின்றது உண்மையிலே நிறைய இடம் மேஜிக்காக ஃபீல் ஆச்சு. நாங்கள் ஷூட் பண்ணும்போது இந்த இடத்துக்குலாம் கிளாப்ஸ் வரும்னு எதிர்பார்க்காத நிறைய இடம் வந்து கிளாப்ஸ் வந்துச்சு. பர்சனலாக நான் நடிச்சதுல இந்த இடம் ஓகே இது வந்து ஆடியன்ஸ் நல்லா எதிர்பார்ப்பாங்க, இது வந்து நார்மலாக ஒரு சீன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததுல
அதுக்கும் சேர்த்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தது வந்து ஹாப்பி. ரைட். அண்ட் இன்ஃபேக்ட் படம் பார்க்கும்போது ஐ திங்க் டு ஆல் த ரியோ ஃபேன்ஸ் அவுட் தேர், டெலிவிஷன் குவிட் பண்ணக்கப்புறம் அவருக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கம்பேக் ஃபிலிமா வந்து இது ஃபீல் ஆச்சு. அண்ட் ஐ திங்க் அவருமே நிறைய மேடைகள் அதை ஷேர் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராசஸ்ல த்ரூ அவுட் வந்து அவருக்கு நிறைய 2-3 கெட்டப் சேஞ்ச் இருந்தது, நிறைய விஷயங்கள் த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்து ஹி ஹேஸ் டு சேஞ்ச் ஹிம்செல்ஃப். இல்லை ஸோ க்ரூமிங்கா எப்படி நடந்தது நீங்க கூட இருந்தனால டெல் அஸ் அபௌட் தட். அதான் க்ரூமிங்கானா கிட்டத்தட்ட படம் ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு 2 வருஷம் முன்னாடியே அந்த தாடி மீஸ் அந்த பிரேக்கப் ஃபேஸ் இருந்துக்குள்ள படத்துல. ஸோ அதுக்காக அந்த தாடி மீசை வளர்க்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஷூட். அதுவுமே ஸ்கெடியூல் பிரேக்கே இல்லாமல் கண்டினியூவாக போன ஷூட் தான். ஸோ அப்படி போகும்போது முடி வெட்டுறதெல்லாம் அங்கேயே தான் ஸ்பாட்லேயே உட்காந்து ஓகே இந்த சீன் முடிஞ்சா இப்போ வெட்ட அடுத்த சீன் போகலாம். ஸோ அப்படி தான் போச்சு. அண்ட் குருமி அண்ணன் வந்து இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பண்ண 2 படத்தோட இதுக்கு அவர் போட்ட எஃபர்ட்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். எப்பவுமே எஃபர்ட்ஸ் போடுறாரு, லைக் 100% போடுறவர் ஒரு 300-400% எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணியிருந்தாரு. அந்த படத்தில் அவர் மட்டும் இல்லை, ஆக்சுவலி அந்த படத்தில் நடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஏஜ்க்காக வெயிட் குறைக்கிறது, ஏற்றுறது, முடி வளர்க்கறதுக்கு வெட்டுறது அப்படின்னு நானே கணக்கணக்கான தாடி மீசியோட நடிச்சிட்டு இருந்தேன் இந்த படத்துக்காக. ஸோ அப்படிதான் நடந்துச்சு. ஓவராலாக டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணதுனால காலைல 5 மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு வாக்கிங் போயிடுவோம். இந்த மாதிரி இருக்கும். டயட் எல்லாருக்கும் ஒரே டைப் ஆஃப் டயட் இருந்ததுனால எங்களுக்கு அது சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருந்துச்சு. யாரை பார்த்து கிரேவ் ஆகாம அப்படியே இருக்கும். அந்த இதுலயே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ் இருந்திருக்கு அதுலயே. ஓகே, டீம் கோல்னே சொல்லலாம். ஐ திங்க் ஜோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீ சொன்ன மாதிரி யூ வர் நாட் இன் ஸ்டேஷன், சோ அப்படியே கோழி பண்ண ஷூட்டுக்கு போயாச்சு. இப்போ திருப்பி வந்ததுக்கு அப்புறம் ரியோனா அண்ட் தி என்டையர் க்ரூ உங்ககிட்ட ஷேர் பண்ணது, தேங்க்யூ சொன்னது, இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ்? நாங்க போயிருந்தாலும் ஓவர் த கால் நாங்க பேசிட்டே தான் இருப்போம். இன்னொன்னு வந்து எல்லாம் பஸ் பிடிச்சி எல்லா ஊரா தியேட்டர் விசிட் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஐயோ இப்படி ஒரு ட்ரிப்பை மிஸ் பண்ணிட்டோமே. ஏன்னா ஓவரால் தமிழ்நாடு எல்லா சிட்டிஸுமே கவர் பண்ணாங்க. அதில் இப்படி ஒரு ட்ரிப்பை மிஸ் பண்ணிட்டோமே நான் அப்போ ஃபீல் பண்ணேன். அப்போன்னு பார்த்து வேணும்ட்டே வீடியோலாம் அனுப்புறது, டான்ஸ் ஆடிட்டு வண்டியில் போகிறது, இதெல்லாம். ஸோ அந்த நான் வந்து டீமாக இந்த டைமில் நான் இருந்திருக்கணும்னு மிஸ் பண்ணது வந்து அந்த தியேட்டர் விசிட்ஸ் தான். தியேட்டர் விசிட்டில் எனக்கு நிறைய பேர் வீடியோ அனுப்பிச்சது. அங்கே இருக்கும்போது எல்லா கேரக்டர்ஸும் பேசும்போது அங்கே இருக்க நிறைய பேர் சிஎம் வரலையான்றது கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஆஹா என்ன கேட்குறாங்களே நாங்கள் இல்லையே அப்படின்றது வந்து ரொம்ப மிஸ் ஆச்சு. ரைட். அண்ட் அதே மாதிரி உன்னுடைய அடுத்த படம் பார்க்கும்போது சீனு சாரோடைய டிரெக்ஷன் ஐ திங்க் ஒரு ட்ரீம் படமா உனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஐ திங்க் இதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கும் போதே யூ செட் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட், நிறைய விஷயங்கள் பேக் எண்ட் நீ இதுக்காக ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ இது எங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த தொடக்கத்தை பத்தி சொல்லு. சீனு சார் ப்ராஜெக்ட் வந்து எப்படின்னா லைக் ஒரு நாள் ரேண்டமா மீட் பண்ணோம் சார். அப்போ வந்து வி செட் லைக் படம் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அப்போ சீனு சார் வந்து அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு இன்ஸ்டியூட், அவர்கிட்ட அவ்வளோ கதைகள் இருக்கு. அதுல வந்து எனக்கு எது சூட் ஆகுன்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டோரி சொன்னார். அண்ட் ஆக்சுவலி ப்ரொடக்ஷன் ஹவுஸாகவும் வி லவ் த ஸ்டோரி, ஆஸ் அன் ஆக்டராகவும் ஐ லவ் த ஸ்டோரி அலாட். சரி ஓகே இது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வி சைன் த ப்ராஜெக்ட். ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் சைன் பண்ணும்போது கரெக்டாக ஜோவோட ஷூட் முடிஞ்சு ஒரு 2-3 monthsல இந்த படத்தை சைன் பண்ணியாச்சு. ஸோ அப்போலேருந்தே ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. முடிச்சு இப்போ ஷூட் முடிச்சு மறுபடியும் சென்னைக்கே வந்தாச்சு. ஓகே, அதான் வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல வந்து என்டையர் படம் வந்து ரேப் பண்ணது பார்க்கும்போது ரொம்ப பிளான்டா ஸ்கெடியூல்டா போன மாதிரி இருந்தது. ஸோ அதை பத்தி சொல். அதான் சொன்னேன்ல ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து நம்ம ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதனால இப்போ டிஓபி வந்து அசோக்னு சொல்லி ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி கும்கி 2, கார்டன் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. தெலுங்குல நிறைய படம் பண்ணியிருக்காரு. ஸோ நமக்கு வந்து டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங் டீம். அண்ட் அது இல்லாம நமக்கு நடுப்புற ஷூட்ல வந்து சில சீக்வன்ஸ்க்குலாம் வந்து 4 கேமரா யூஸ் பண்ணோம். டு மேக் த ஃபிலிம் ஸ்பீட் ஷூட்டிங் ஸ்பீடாக இது பண்ணுறதுக்கு 4 கேமரா யூஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் பண்ணதுனால அந்த ஒரு ஷார்ட் ஸ்பேனில் முடிஞ்சு. பட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இது ஒரு நல்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்க படம் தான். அது முழுக்க சீனு சார் ஒரு படம் அவரோட கதை மேலே இருக்க நம்பிக்கையில் பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பாக நமக்கு நல்லா வரும்ன்ற நம்பிக்கையும் இருக்கு. ஆக்சுவலி எடிட் முடிஞ்சிருச்சு. நம்ம ஸ்பாட்லேயே சார் வந்து எங்கள் எடிட்டர் வச்சு இது பண்ணியாச்சு. ஸோ ஸ்ரீதர் பிரசாத் சார் தான் எடிட்டரு. அவர் டீம்லேருந்து வந்துட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் ஸ்ரீதர் பிரசாத் சார் உட்காந்து அது ஒரு ஃபைனல் எடிட் போகும். ஓ வெரி நைஸ். அண்ட் ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டரா நம்ம இப்போ படங்கள் சூஸ் பண்ணும்போது ஒரு கப்பிள் ஃபிலிம்ஸ் நம்ம பண்ணிருந்தோம் அப்படின்னா வில் ஹேவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டு சூஸ் இது ஒர்க் அவுட் ஆகும் இது ஒர்க் அவுட் ஆகாது. யூ ஆர் ஸ்டில் லேர்னிங் அந்த ப்ராசஸ் இஸ் லைக் ஆஃப்கோர்ஸ் நீ வந்து கண்டென்ட் வீடியோஸ் ஸ்கெட்ச் வீடியோஸ் இல்லை தனியாக யூடியூப்ல ஒர்க் பண்ணியிருந்தாலுமே கூட படங்கள் அப்படின்னு வரும்போது இதில் சூஸ் பண்ணக்கூடிய கதைகள் கதாபாத்திரங்கள் இது வந்து நமக்கு ஒரு அனுபவம் அப்படிங்கிறது ரொம்பவே தேவைப்படும் இல்லையா? ஸோ இந்த படத்துல வாட் இம்ப்ரெஸ்ட் யூ த மோஸ்ட்? இல்லை இது போனால் கண்டிப்பாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தோணுன அந்த ஃபேக்டர். ஜோ இன்டர்வியூஸ்ல சொல்லியிருப்பேன். நான் வந்து ஃபுல்லா உனக்கே தெரியும் அந்த KTVல வர படங்களா பார்த்து வளர்ந்த பையன். ஃபேமிலி எமோஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கதை வந்து முழுக்க ஒரு ஃபேமிலி எமோஷனுக்கான கதை. இன்னும் சொல்ல போனா ஃபேமிலி எமோஷன், ஒரு பையன் சின்ன வயசுலயே எல்லாராலையும் கைவிடப்பட்டவன், அவன் எப்படி வளர்றான்றதுதான் ஒரு கதை. ஸோ எனக்கு இது வந்து ஒரு அண்டர்டாக் ஸ்கிரிப்ட். பட் ஒரு நேட்டிவா ஒரு
எல்லாருக்கூடயும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு அண்டர் டாக்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஐ லவ் த ஸ்கிரிப்ட் அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே ப்ராசஸ் ஆரம்பிச்சு. ரைட். அண்ட் அதே மாதிரி இந்த படத்துல இன்னொரு ஒரு டிஜிட்டல் முகம் அப்படின்னு சொல்லலாம், இப்ப படங்களை கலக்கிட்டு இருக்கக்கூடிய பிரிகடா அவர்கள் வந்து பண்றாங்க. ஸோ உங்க 2 பேருடைய காம்பினேஷன் உனக்கு பர்சனலா எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? அண்ட் 2 பேருமே ஆஸ் அன் ஆக்டர்ஸா எவ்வளவு தூரம் எவால்வ் ஆனீங்க த்ரூ அவுட் தி ப்ராசஸ்? அதான் 2 பேருமே பிளாக் ஷீப்ல ஆல்ரெடி இது பண்ணிருக்கோம். ஆனால் ஒர்க் பண்ணதில்ல ஒன்னா. ஆஃபீஸில் பார்த்தா ஹாய் ப்ரோ அந்த ஜோன்லேயே தான் இருந்திருப்போம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசினது, அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி அவர்கிட்டே சொன்னேன், நீ ரொம்ப ஆட்டிடியூட்னு நினைச்சிட்டு இருந்தேன், பேசவே மாட்டேன்னு பார்த்தா டம்மி பவானி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் இருந்தோம். இந்த படத்தினால நாங்கள் எவ்வளோ எவால்வ் ஆனோன்றது வந்து நீங்கள் உனக்கு படம் பார்த்தா நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி நான் பண்ண கேரக்டர்ஸ் இருக்கும், அதாவது கணங்களாகட்டும், அதுக்கு முன்னாடி யூடியூப்ல பண்ணதாகட்டும், ஜோவியும் சேர்த்து அதுக்கும் ஜோக்கும் சம்மந்தமே இருக்காது. உன்னுடைய ட்ரீம் படம், ட்ரீம் டிரெக்டர் அப்படிங்கும்போது கண்டிப்பா நீ பண்ணக்கூடிய ஷார்ட்ஸ்லயோ நீ எடுக்கக்கூடிய அந்த முயற்சி வந்து நிறையவே இருந்திருக்கும். அதை பார்த்து அவர் அப்ரிஷியேட் பண்ண அந்த தருணங்கள் ஏதாவது செட்ல இருந்து ஷேர் பண்ண முடியுமா? என்ன ஷார்ட் என்ன இதுன்னு சொல்ல ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சீனு சார் கூப்பிட்டு பாரு அப்படின்னாரு. அந்த பிளேபேக் பார்த்து முடிச்சோடனே கண்ணத்தை பிடிச்சி கிள்னாரு. ஸோ அது வந்து ஒரு மாதிரி மறக்க முடியாத மெமரி ஒன்று இருக்கும்ல, அது வந்து எனக்கு ஷூட் இப்போ நீ கேட்ட உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆனது. அவர் ஒரு மாதிரி கண்ணத்தை பிடிச்சிக்கினாரு. அண்ட் மற்றதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இப்போ இதோட நீ பண்ணிப்போம். டாக் அபவுட் கனகாணும் காலங்கள். ஐ திங்க் ஸோ நீ யூடியூப் பண்ணிட்டு இருந்த டைம்ல இருந்து ஒரு பெரிய ஒரு பிரேக், உனக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சது அப்படின்னா அது கனகாணும் காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுள்ள வந்து இதை பத்தி நிறைய இடத்துல பேசிட்டேன். பட் அதுக்கப்புறம் உனக்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸ், அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்லு. அதான் அதுக்கப்புறம் வரக்கூடிய ரெஸ்பான்ஸ்ன்னு பார்த்தா இப்போ ஜோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சில சொல்ல ஜோட தேட்டர் விசிட் போகும்போது அங்கே இருக்கவங்களாம் என்ன சிஎம் வரலையான்னு தான் கேட்குறாங்க. ஸோ அது ஷூட் தேனியில் ஷூட் போகும்போது அங்கே வந்து பார்க்க வரவங்க நம்ம நார்மலாக ஓகே ஒரு ஃபர்ஸ்ட் ஹீரோட படம், அதுக்கு பெருசாக அந்த க்ரௌட் கேதர் ஆகாது அப்படின்னா அங்கே நிறைய பேர் கனா பார்க்குறவங்க வந்து ஒரு பையன்லாம் லிட்ரலி இந்த ஷூட் போன எல்லா நாளும் வருவான். அவன் அங்கே வந்து எல்லா நாளும் இருப்பான். எனக்கு வீட்டுக்கு கூப்பிட்டா ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். இந்த மாதிரிலாம் அங்கே ரொம்ப நிறையா செரிஷபிள் மூமெண்ட்ஸ் நடந்துச்சு கனாக்காணும் காலங்கள்னால எனக்கு கிடைச்சது. ஸோ அது வந்து கனால வந்து அதான் சொன்னேன், கனா என்னோட ஸ்கூல், அங்கே கற்றுக்கிட்டது தான் அப்படியே அடுத்தடுத்து எனக்கு போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ வந்து கனாக்காணும் காலங்கள் சீசன் 3 ஓட ஆடிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த வீடியோஸ் வந்து யூடியூப்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி வந்து ஆல்ரெடி சீசன் 1 சீசன் 2ல பார்த்து நம்ம எல்லாம் அதுல இருப்போமா சேர்த்திட்டேன். சோ நம்ம எல்லாம் அதுல இருப்போமா? சீசன் 1 பண்ணவங்களே 2ல இல்ல, அதுக்கப்புறம் எங்க இருந்து சீசன் 2 இல்ல. பட் இந்த கேள்விக்கு வந்து நீ கரெக்டா பதில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஹேஸ் a question like that. So சீசன் 3ல பர்சனலா சொன்னா நான் கிடையாது. சீசன் 3 வந்து அவுட் அண்ட் அவுட் புதுசா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க இது வராங்க. மேபி வேற யாராச்சும் பசங்க அவங்க வந்து ஒரு கேமியோ அப்பியரன்ஸாவோ டீச்சராவோ இல்லை ஃபெயில் ஆகி படிக்கிற ஸ்டூடெண்டாவோ படிக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரியல, என்கிட்ட யாரும் அதை பர்சனலாக ஷேர் பண்ணல. பட் சீசன் 3ல நான் இல்லை. ஐ எம் ஹாப்பி தட் அதான் என்னோட நல்ல ப்ரொடக்ஷன் ஆஃப் குளோபல் வில்லேஜ் அவங்களோட எங்களோட ப்ராஜெக்டோட அடுத்த சீசன் வராங்கன்ற போது உண்மையில நானுமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். யார் என்ன பண்றாங்க பார்ப்போம், நம்மளை விட பெட்டரா பண்ணிடுவாங்களான்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் இருக்கேன். பியூட்டிஃபுல். அண்ட் ஆல்சோ உன்னுடைய கெரியர் கிராஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா யூ ஸ்டார்டட் வெரி ஏர்லி அண்ட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் வெரி வெரி ஏர்லி ஃபார் யூ, ஆல்தோ யுவர் எஃபர்ட்ஸ் ஆர் லைக் பிக். ஸோ அப்படிங்கும்போது நிறைய இன்சல்ட்ஸ் இருக்கலாம், ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம், ரிஜெக்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அதை பற்றி சொல்ல, ஹவு டு யூ டேக்கிள் ஆல் ஆஃப் தட் அண்ட் அந்த மாதிரி நடந்த அனுபவங்கள் பற்றி சொல்ல. நீ சொன்ன மாதிரி சின்ஸ் ஐ ஸ்டார்டட் ஏர்லி எனக்கு இந்த ஃபெயிலியர்ஸ் ரிஜெக்ஷன் இதெல்லாம் இதுதான்றது அதை ரியலைஸ் பண்றதுக்கான இடமே எனக்கு கிடைக்கல. ஓகே இது பண்ணோம் இது ஒர்க் ஆகல, ஓகே இது பண்ணோம் இது ஒர்க் ஆச்சு, அப்படியே போய்கிட்டே இருந்ததுனால பெருசா எங்கேயுமே எனக்கு பேக்லாக் ஆகவே இல்லை. அண்ட் இன்னொன்று அதை ஃபேமிலி ரொம்ப பெரிய சப்போர்ட் எனக்கு. ஸோ எனக்கு அங்கே எந்த இடத்துலையுமே அந்த பேக்லாக் ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு என்னை தள்ளினதே இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் நான் பேம்பர் பண்ணி கூட்டு போய், இப்போ பிளாக் ஷீப்ல என்னை பேம்பர் பண்ணி கூட்டு போய் ஒரு சில பேர் இருந்தாங்க. கனாக்கானம் காலங்களில் அப்படியே சுற்றி அது ஒரு டீமாவே இருந்துச்சு. மாறி மாறி அந்த பேம்பர்ன்றது மாறி மாறி நடந்துச்சு. இவனுக்கு இதுவாச்சா சரி வா போய் பேசுவோம், அப்படி நான் ஒரு டாலில் உட்காந்து வா போய் பேசுவோம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஜோ படம் ஆப்வியஸ்லி அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப வருஷம் பழக்கம். கோழி பண்ண செல்லதுறையில இதெல்லாம் பண்ணது என்ன ஒரு அளவுக்கு செட்டில் ஆக்கி கோழி பண்ண செல்லதுறையில இத்தனை நாள் நான் வந்து அதான் ரொம்ப ஃபேமிலி பர்சன். வீட்டில் அம்மாட்ட பேச டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு அம்மாட்ட பேசிடுவேன். அந்த மாதிரி ஷூட் போய் ஃபோன் பண்ணி பேசிடுவேன். அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அந்த இதில் வந்து ஹோம் சீக் ஆகாமல் இத்தனை நாள் இருந்தது காரணம் இதுக்கு முன்னாடி நான் பண்ண எல்லாமே தான். அது வந்து எனக்கு கோழி பண்ணிக்கு போய் தான் ரியலைஸ் ஆச்சு. ஓகே. அண்ட் அதே மாதிரி ஜோனுடைய க்ரூ வந்து திருப்பி இணையுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. பிகாஸ் இட்ஸ் வெரி குட் க்ரூ, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு படம் பயங்கரமான ஹிட் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட இவர் டெல்லிங் லைக் ஒரு 50 days செலிப்ரேஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி ஆப்வியஸ். ஸோ திருப்பி இணையறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கா? எல்லாருமே தனித்தனியாக அவங்களுக்குன்னு பண்ணிட்டு இருக்காங்க. பட் கண்டிப்பாக இந்த டீம் மறுபடியும் ஒரு படம் பண்ணணுன்றது என்னோட ஆசையும் தான்.
வெரி ஹாப்பி டாக்கிங் டு யூடா அண்ட் Thank ஆல் you, தி thank வெரி you. பெஸ்ட். படம் சீக்கிரம் வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் இன்னும் பலமா வரணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூடா. Dive into joy at VGP Marine Kingdoms Holiday Splash. Join the festivities from December 22nd to January 1 with 5 daily shows between 11 a.m. and 5 p.m. Scuba Santa and our delightful mermaids can't wait to share the holiday cheer with you. Make a splash and create merry memories.